Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் மணவளக்குறிச்சியில் மணல் ஆலைக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக்கோரி நாகர்கோவில் அடுத்த NGO காலனியில் நூற்றுக்கணக்கானோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணவளக்குறிச்சியில் உள்ள மத்திய அரசின் மணல் ஆலை கடற்கரை பகுதியில் சுமார் 1000 ஹெக்டேர் பரப்பளவில் தாது மணல் பிரித்தெடுக்கும் பணியை கைவிட வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குடும்ப வன்முறை உட்பட பெண்கள் மீதான வன்முறை வழக்குகளை விரைவில் முடிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெண்கள் மீதான வன்முறை எதிர்ப்பு பிரச்சார குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் மீதான வன்முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு வேப்பமூடு பூங்கா முன்பு திரண்ட ஆண்களும் பெண்களும் தமிழகத்தில் அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பந்தாரப்பள்ளியில் அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டியினை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KC வீரமணி பூஜையில் பங்கேற்று தொடங்கி வைத்தார். நாற்றம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் NMC சீனிவாசன் தலைமையில் இப்போட்டி டிசம்பர் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் முதல் பரிசாக 50,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 40,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 30,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தஞ்சையில் மோசடி புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காததால் இளைஞர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நபர் திடீரென தனது கையில் வைத்திருந்த பெட்ரோலை உடல் மீது ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி விசாரித்ததில் அவர் நாயக்கன்பட்டியை சேர்ந்த முருகேசன் என்பதும் அவரிடம் கலியமூர்த்தி என்பவர் 20 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு தராமல் மோசடி செய்ததும், இதுகுறித்து புகார் அளித்தும் ஏவல் துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தற்கொலைக்கு முயன்றதும் தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் திம்மராஜபுரம் அதிமுக வட்ட செயலாளர் அலெக்ஸ் தலைமையில் கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 3 கட்டமாக பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் குடியிருப்பு பகுதி அல்லாத இடங்களில் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அதிமுக தொழில்நுட்ப பிரிவின் மண்டல தலைவர் அன்பு அங்கப்பன், பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை நிறுத்தாவிடில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். பாதாள சாக்கடை அமைக்கப்பட்ட அந்த பகுதி உடைப்பு ஏற்பட்டு பெரும் தண்ணி அங்கே போய்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி என்று சொன்னால் இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகம் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை முறைப்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை இந்த நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு பெரும் போராட்டம் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தினுடைய நிர்வாகத்திற்கு எதிராக, இது அமைப்பதற்காக அமைக்கப்பட்ட நிர்வாகத்திற்கு எதிராக ஒரு பெரும் போராட்டம் எழும் என்பதையும் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருப்பூர் மாநகராட்சியில் 41வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் சாக்கடை கால்வாய் இல்லாததால் பாறை குழியில் தண்ணீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 41வது வார்டுக்குட்பட்ட முருகம்பாளையம் ரிக் ரோடு, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் பாறை குழியில் சாக்கடை கழிவுகள் மற்றும் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும், இதனால் இப்பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்கள் பகுதிக்கு சாக்கடை கால்வாய்களை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி முருகம்பாளையம் ரிங் ரோட்டில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வசதி கிடையாது. அந்த ஒரு மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி வடிகிறதுக்குள்ள ஒரு வழி கிடையாது. ஒரு மழை பெஞ்சு ஒரு டிச்சு தண்ணி எல்லாம் கலந்து பொது வீட்டு முன்னாடி வந்து தேங்கிடுது. நாங்க குடிக்கிற தண்ணி தொட்டியில அந்த வெட்டிங் தண்ணி, சாக்கடை தண்ணி எல்லாம் அந்த கசிஞ்சு அந்த குடிநீர் தண்ணி தொட்டிக்கல அதை எப்படி நாங்க மோட்டர் போட்டு எடுத்து மேல டேங்க் ஏற்றி நாங்க எப்படி குடிக்கிறது?